எல்லாருக்கும் மிக முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டே இருங்க. நீங்க லைக் பண்ணலாலும் பரவாயில்ல. குறிப்பா டிவிகே தொண்டர்கள் எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, திமுக தளபதி விஜய்க்கு எதிராகவும் டிவிகே கட்சிக்கு எதிராகவும் மாபெரும் சதி பண்ணியிருக்காங்க. அந்த சதி மூலமா டிவிகே கட்சியை பத்தி எந்த நல்ல விஷயமும் வெளிவராம கட்சியை முடக்கணும், கட்சிக்கு அவப்பெயரை அதாவது கெட்ட பெயரை மக்கள் மத்தியில வாங்கி தரணும் அப்படிங்கிறதா இவங்களோட சதி திட்டம். அது எப்படி உனக்கு தெரியும், இதை நாங்க எப்படி நம்புறது நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கான விட எங்கிட்ட இருக்கு. நல்லா யோசித்து பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி எஸ்.வி. சேகர் தூத்துக்குடி மாணவி மரணத்தை பத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தான், அதாவது அவதூறு பேசியிருந்தான். அதுக்கு அடுத்த நாளே பொன்ராஜ் அப்படிங்கிற ஒரு தருதலை அவனும் பெண்களை பத்தி அவதூறு பேசியிருந்தான். அதுக்கு அடுத்த நாள் ரஞ்சனா நாச்சியார் அப்படிங்கிறவங்க தளபதி விஜய்க்கு எதிராக ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. இந்த விஜய் கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் தவறா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு தெருப்பொறுக்கி எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னே தெரியாது, அவன் பெண்களை பத்தி அவதூறு பேசுறான். பொன்ராஜ் பேசுனது சரிதான் சொல்றான். அடுத்ததா இதுக்கு தொடர்ச்சியா ஜூலி, இந்த பிக் பாஸ் சூலி இருக்குல்ல, அந்த சூலியை கொண்டு வந்து இறக்குறாங்க. சூலி விஜய்க்கு எதிராக பேசுறாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விஜய்க்கு எதிராகவும் டிவிகே கட்சிக்கு எதிராகவும் டிவிகே தொண்டர்களுக்கு எதிராகவும் அவதூறு பேசுறதுக்கு இவங்க பக்காவா ஒவ்வொரு ஆளையும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க நினைக்கிறது மாதிரி இவங்களுக்கு இதுக்கு நிறைய பிளான் எதுவும் தேவை கிடையாது. எலெக்ஷன் 30 நாள் இருந்துன்னா 30 பேர் போதும், 30 முட்டாள்கள் போதும், 30 எலும்பு துண்டு தின்றவங்க மட்டுமே போதும். இவங்களை வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டென்ட்டை கிரியேட்டி மக்களுக்கு எதிராக அவதூறு பேசினா அந்த விஷயத்தையே நாம பேசிட்டு இருக்கோம். சோ எதுக்கு சரி ஓகே திமுக இதெல்லாம் பண்ணுது, திமுக செய்திடம் பண்ணுது, எதுக்கு இந்த வீடியோ நாங்க ஷேர் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் தான் இனிமே நான் சொல்ல போறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை நடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம டிவிகே தொண்டர்களையும் டிவிகே கட்சியையும் திசை திருப்புற விஷயம். இப்ப எல்லா டிவிகே தொண்டர்களும் விர்ச்சுவல் வாரியர்ஸும் தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறு பேசுறவங்களை போட்டு புழக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு கண்டனத்தை பேசுறாங்க, அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்காங்க. கட்சியை பத்தியோ கட்சியில நடக்க போற நல்ல விஷயங்களை பத்தியோ அடுத்த கட்சியில என்ன நடக்க போறத பத்தி யாருமே பேசுறதே இல்ல, குறைஞ்சிடுச்சு. குறிப்பா கட்சியில நம்ம டிவிகே கட்சிக்கு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்காம மறுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில வர்றதே கிடையாது. அதுக்கு பதிலா என்ன விஷயம் வருது, ஜூலி பேசின விஷயம் வருது. KN நேரு, திமுகவோட KN நேரு 888 கோடி ஊழல் பண்ணி உயர் நீதிமன்றம் FIR போட சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் மேல வரல, என்ன நியூஸ் வருது, பொன்ராஜ் பேசின நியூஸ் வருது. அப்போ எந்த செய்தி தமிழகத்துல பரவணும், தமிழக மக்கள் பார்க்கணும்னு திமுக முடிவு பண்ணி வச்சிருக்கோ அந்த செய்திகளை நாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், விவாதிச்சுட்டு இருக்கோம்,